ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம மேக்ஸ்க்கான இப்போ குரூப் டி எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸ்க்கான இன்னைக்கான ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் 30 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எப்படி வந்து இந்த லாஸ்ட் 30 டேஸில் நம்ம என்ன மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படியெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கலாம். ஏன்னா கடைசி இந்த லாஸ்ட் 30 டேஸில் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, இன்னைக்கான ஒரு 25 கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து குரூப் டி ரிலேட்டடானது தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். நீங்க எக்ஸாம் போறீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ நீங்க தனியா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஒரு கொஸ்டினை பார்த்து நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படி சால்வ் பண்றாங்க, நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் அந்த சம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க. ஸோ இன்னைக்கான 25 கொஷின்குள்ளே போகலாம். ஒரு கொஷின் நம்ம ஷோ ஆகும் போதும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின். The prices of article of type P, Q, R are 280, 180, 100 respectively. Rajiv purchased these articles in the ratio of 3:4:3. Spending a total of 27,900. How many article of type Q did he buy? ஓகேவா, PQR வகை பொருட்களின் விலையின் முறையே 280, 180, 100. ராஜு இந்த பொருட்களை இந்த விகிதத்துல வாங்குறாங்க, மொத்தமா இவ்வளவு செலவு பண்றாங்க. ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, PQR இதனுடைய பிரைசஸ் எவ்வளோவா? பியோட பிரைஸ் 280, கியூவோட பிரைஸ் 180, ஆரோட பிரைஸ் 100. ஓகேவா, இதை வந்து ராஜு அப்படின்றவங்க, ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே எழுதுங்க. PQRோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த ராஜு அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, இந்த பொருட்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல வாங்குறாங்க. ரேஷியோனா ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ ஒரு 3 இது பொருள் வாங்குறாங்க. Pன்றத 3 இதுல வாங்குறாங்க, Qன்றத 4ல வாங்குறாங்க, ஆறுன்றது 3ல வாங்குறாங்க. ஓகேவா, நிறைய இருந்திருக்கும், ஆனா இவங்க வாங்குறதோட அளவு இவ்வளவுதான். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும், அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க, இப்போ ஒரு 3 பொருள்னு வச்சுப்போமே. இப்போ அந்த 3ன்னு வச்சுட்டா Pன்றதை எவ்வளவு வாங்குறாங்க, 3. அப்போ ஒரு பொருளோட ப்ரைஸ் என்னன்னா 280. அவங்க எவ்வளவு வாங்குறாங்க, 3 வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இன்டூ 3. ஓகேவா, இப்போ செகண்ட் Q எவ்வளவு வாங்குறாங்க, ஒரு பொருளோட இது வந்து 180 அப்படின்னா ராஜு அப்படின்றவங்க 4 வாங்குறாங்க. ஓகேவா, ஆறுன்றது அதனுடைய மதிப்பு என்ன, 100 அப்படின்னா அவங்க எவ்வளவு வாங்குறாங்க, 3 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இன்டூ 3. ஓகேவா, ஏன்னா ஒரு பொருளோட விலை 100 ரூபா அப்படின்னா 3 எவ்வளோ, 300 ரூபா. நம்ம நார்மலா கால்குலேஷன் பண்ணுவோம்ல, இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம், ஒரே ஒரு பொருள் 100 ரூபா அப்படின்னா அது 3 வாங்கினா என்ன ஆகும், 300 ரூபாய் ஆகுமா, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த 280 3 கூட மல்டிபிள் பண்ணுங்க, 840. ஓகேவா, 840 அண்ட் இங்க இந்த கியூவை வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 720, ஆரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 300. நெக்ஸ்ட் இதுக்கு வரணும். இப்போ என்ன சொல்றாங்க, ஸ்பெண்டிங் டோட்டல் ஆஃப் 27,900. அதாவது இந்த எல்லாமே சேர்த்து, ஓகேவா, இது ரேஷியோல இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிறதுக்காக நான் 3ன்னு சொல்லியிருக்கேன். இது ரேஷியோல இருக்கு. ஓகேவா, ஓகே, அவங்க மொத்தமா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, 27,900 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் இதனுடைய ரேஷியோ. இது மொத்தமா சேர்த்து இந்த மதிப்பு. ஓகேவா, அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, 840 + 720 + 300. ஓகேவா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1860. ஓகேவா, அப்ப இந்த மதிப்பு தான் இந்த டோட்டலா அவங்க ஸ்பெண்ட் பண்ற மதிப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஆஃப் டைப் கியூ டிட் ஹீ பை. ஓகேவா, பின்னு ஒரு டைப் இருக்கு, கியூ ஆர் இருக்கா. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த கியூன்றதை எவ்வளோ இதுக்கு வந்து பை பண்ணுறாங்க, எவ்வளோ டைப் ஆஃப், மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன இங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்கனால இது 3 நம்ம எக்ஸாக்டாக எடுக்க முடியாது. ஓகேவா, அதுதான் இங்க ப்ராப்ளம். ஒருவேளை அவங்க எக்ஸாக்டா இப்போ ராஜு வந்து பின்ற ஆர்டிக்கலை ஒரு 30 வாங்குறாங்க, கியூன்றத ஒரு 40 வாங்குறாங்க, ஆறுன்றத 60 வாங்குறாங்க, டோட்டலா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மணி அப்படின்னு கேட்டா நம்ம இந்த மணி கொண்டு வந்துடலாம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, எவ்வளவு பொருள் வாங்கினாங்கன்னு கொடுக்கல, அந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க.
டோட்டல் பொருள் நமக்கு தெரியல. அப்போ நமக்கு இந்த ரேஷியோவை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்றனால, நம்ம இந்த ரேஷியோவை இந்த ஒரு பொருளோட விலை எவ்வளவோ அதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணி ஒரு இது வருது இல்லையா ரேஷியோ, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அவங்க மொத்தமா செலவு பண்ணிக்கிறது எவ்வளோ இது. அப்போ இந்த ரேஷியோ எல்லாம் ஆட் பண்ணா இதுதான் வருது. ஓகேவா? இப்போ இந்த 1860 அப்படிங்கிறது தான் இந்த 27,000 அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா அவங்க எவ்வளவு கேட்கறாங்க? கியூவோட மதிப்பு கேட்கறாங்களா? கியூங்கிறது என்ன? 4. 4 அப்படிங்கிறது இது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம அடிக்கணும். அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கணும்? 15 டைம் போகும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்ன்றது 15. அவங்க என்ன கேட்கறாங்க? கியூவோடது கேட்கறாங்க. கியூவோடது என்ன? 4. அப்போ 4 into 15 equal to 60. 60 பொருள் வந்து கியூன்றத வாங்குறாங்க. ஒருவேளை அவங்க 6 கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 15ன்றதா எக்ஸோட வேல்யூவா? 6ன்றது எவ்வளவு கேட்டிருக்காங்க? 3. அப்போ 3 into 15 45. அப்போ 6ன்றத 45 பொருள் வாங்கியிருக்காங்க. கியூன்றத 60 பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது என்ன? கியூவோட டோட்டல் ஆர்டிகல் தான். ஓகேவா? அப்போ 60 பொருள் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Next, the average age of 42 students in a class is 14 years. If the age of the teacher is also included, the average age of whole group becomes 15 years. The age of the teacher என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 42 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ், ஓகேவா? நார்மல் ஏஜ் கிடையாது, ஆவரேஜ் ஏஜ் வந்து 14. இந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம ஆல்ரெடி 8 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. அந்த 8 கிளாஸஸ்லயுமே இந்த கொஷின்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும். அதனால நீங்க இந்த மாதிரி டைப் கொஷின் நிறைய பார்த்துக்கோங்க. இஃப் த ஏஜ் ஆஃப் டீச்சர் ஆல்சோ இன்க்ளூடட். இப்போ 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. டீச்சர் ஒருத்தங்க ஆட் ஆனாங்கன்னா என்ன ஆகும்? 43 ஆகுமா? ஓகே, அப்போ அதோட ஆவரேஜ் வந்து என்னவா மாறுதான்? 14ல இருந்து 15 இயர்ஸா மாறி இருக்கு ஒருத்தங்க ஆட் ஆனதுனால. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இதோட டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +1. இங்க ஆவரேஜ், இங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இதுல வந்து எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? +1. அப்போ என்ன பண்ணணும்? இங்க இருக்கிறத இது கூட மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இங்க இருக்கிறத இது கூட மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப 42 கூட 1 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு? 42. அதே மாதிரி 15 கூட எடிட் பண்ணா 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 57. அப்போ அந்த டீச்சரோட ஏஜ் அப்படிங்கிறது 57 தான். ஓகேவா? இப்போ ஒருவேளை இங்க ஆவரேஜ் வந்து இங்க ஆவரேஜ்ல வந்து 2 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா 2. அப்போ 42 2 கூட மல்டிபிள் பண்ணா எவ்வளோ? அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? The side of triangle are 37 cm, 44 cm, 15 cm. What is the length of its altitude corresponding to the side with the length of 44 cm? என்ன சொல்றாங்க? இப்போ வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க சைடு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ஒருவேளை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏரியா ஃபார்முலா என்ன? half into base into height. நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க வந்து பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகேவா? பேஸ் என்னன்றதை பார்த்துட்டு ஹைட்ன்றது இதுதான் ஹைட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலால இது பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆர் ஆல்டிடியூடு கண்டுபிடிக்க, ஹைட்னாலே இதுதான் ஆல்டிடியூடு. ஓகேவா? அவங்க ஒருவேளை இந்த மாதிரி கொடுத்தா நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன ட்ரையாங்கிள் வந்திருக்குன்றத பார்க்கணும். இப்போ நிறைய ட்ரையாங்கிள் இருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? 2 பக்கம் வந்து ஈக்குவலா இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளோட பண்புகள் என்னன்றதை கண்டுபிடிச்சுக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அது எந்த மாதிரி இருக்கும். இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பக்கம் வந்து இங்க இதனோட இது வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க 10 சென்டிமீட்டர்னா இங்கே 10, ஆனா இங்க வந்து ஒரு 15 இல்ல 20 அவங்களே கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அதுக்கு ஹைட் கண்டுபிடிக்கிறது வேற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் கேட்டா எப்படி கண்டுபிடிக்கணும், ஏரியா கேட்டா என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா என்ன ட்ரையாங்கிள் நம்ம கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ உங்க பொதுவா என்ன கொடுத்துருக்காங்க? 3 வந்து சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதனுடைய ஹைட்டு, அதாவது 44 சென்டிமீட்டர்ல இருக்கிறோட ஹைட் கேட்கறாங்க. அப்போ என்னது? 3 பக்கமும் வேற வேற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்குன்னு தனி ஒரு இது இருக்கு. ஓகேவா? 44 15. இப்போ இது 3 வேற வேற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த 44 அப்படின்ற அந்த லென்த்தோட ஹைட்டு. அப்போ இது கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப 34 37ஓட ஹைட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ இதனுடைய இது வந்து இப்படி வந்திருக்குமா? இங்க இருந்து இப்படி போயிருக்கும். ஆனா அவங்க 44ஓட தான் கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்காக ஃபார்முலா இருக்கு. செமி பெரிமீட்டர். ஓகேவா?
a plus b plus c divided by 2. இதில் a அப்படிங்கிறது இப்போ இது a, இது b, இது cன்னு வச்சுக்கணும். ஓகேவா, இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன ஆகும்? ஆட் பண்ணி டிவைட் பண்ணும், 2ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா, இப்போ அதை ஆட் பண்ணுங்க. இப்போ 96 வருதா, டிவைடட் பை 2 எவ்வளோ? 48. அப்போ செமி பெரிமீட்டர் எவ்வளோ கிடச்சிச்சு? 48. இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஏரியா ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா செமி பெரிமீட்டர் மைனஸ் ஏ, செமி பெரிமீட்டர் மைனஸ் பி, செமி பெரிமீட்டர் மைனஸ் சி. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா, இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா, என்ன நம்ம இப்போ செமி பெரிமீட்டர்ன்றது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, செமி பெரிமீட்டர் எவ்வளோ? 48. ஓகேவா, 48. 48ல் ஏன்றது மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்குது? 9 கிடைக்கும். சாரி, 11 கிடைக்குதா? ஓகே, இன்டூ இப்போ செமி பெரிமீட்டர்ல பின்றதை மைனஸ் பண்ணுங்க, 4. ஓகேவா, இப்போ 15ல் 48 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 48 இன்டூ 11 இன்டூ 4 இன்டூ 33. இப்போ இதை தான் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். இதுக்கான சிம்பிள் மெத்தட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அதை ரூட்டாக எடுக்கிறதுன்றது கஷ்டம். நீங்கள் அதை பண்ணுறதுக்குள்ளே டைமே போயிடும். என்ன மாதிரி சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் இந்த 3 இன்டூ 11 வந்து 33ஆ? ஓகே, இப்போ அதை நம்ம பிரிச்சுக்கணும். இப்படி இப்போ வந்து 48 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 2 இன்டூ 24. இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? 4 டேபிளில் 4 இன்ட்டு 6. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையுமே பிரிச்சிட்டோம். இப்போ எதெல்லாம் 2 இருக்கோ அதை காமனாக ஒன்று எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ரூட்குள்ளே 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2ஆ வெளியே எடுப்போமா? அப்போ அந்த 4ன்றது என்ன? 2 இன்ட்டு 2 தான் 4. ஓகே, நம்ம அந்த 2 2 இருக்கனால ஒரு 2 வெளியே எடுத்துக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ என்னெல்லாம் 2ஆ இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 11ன்றது 2 இருக்கு, அப்போ 1 எடுத்துக்கோம் வெளியே. ஓகேவா, 4ன்றது 2 இருக்கு, வெளியே எடுத்துக்கோம். ஓகேவா, இந்த 6 கூட இப்படி பிரிக்கலாம், 3 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாம். இப்போ இந்த 3ன்றது இங்க 2 3 இருக்கா, 2 இங்க 2 2 இருக்கு. ஓகே, வேற எல்லாமே எடுத்துட்டோமா? அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் பண்ணணும். இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 264. இப்போ ஏரியான்றது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 44 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஹைட். ஓகேவா, இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா என்ன? நார்மலா ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா ½ இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டா. இப்போ ஏரியா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 264 ஈக்குவல் டு ½ இன்டூ பேஸ்னா எவ்வளோ? 44 தான் பேஸா வச்சு கேட்குறாங்க. அப்போ பேஸ்ன்றது 44 இன்டூ ஹைட். இதை நம்ம அடிக்கணும். இதை வந்து 22வா? ஓகே, இந்த ஒரு 22 11 டேபிள் அடித்தோம் அப்படின்னா அது 2 டைம்ஸ், இது 2, இது 4, 12. அப்போ ஹைட் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர். ஓகேவா, இதுதான் ஆன்சரு. ஓகேவா, இதை நீங்க எக்ஸாம்ல இவ்வளவும் போடணுமானா அப்படி கிடையாது. நீங்க ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணும்? இந்த செமி பெரிமீட்டர்லாம் இந்த மாதிரி எழுதிட்டு இருக்க கூடாது. நம்பரை போட்டு உடனே இதை எடுத்துடணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு போயிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட் மாஸ் அப்படின்ற அந்த ரூல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பின்றது என்னன்னா பிராக்கெட். ஃபர்ஸ்ட் எந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து போகணும். நெக்ஸ்ட் ஆன்றது ஆஃப். ஓகேவா, இப்போ வந்து 5 ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 இன்டூ 10ன்னு அர்த்தம். ஆஃப்னா 10 இன்டூன்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா, நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தாலுமே நம்ம இது ஆஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஓன்றது 2வது இருக்கு. மூணாவது என்ன இருக்கு? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா, இது வந்து பிராக்கெட். நெக்ஸ்ட் என்னது? ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஆட், சப்ராக்ஷன்.
ஸோ இந்த ஆர்டரில் போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இந்த பிராக்கெட்குள்ளே இருக்க பிராக்கெட்டை பார்க்கணும். இது ஒரு பெரிய பிராக்கெட்டா, அப்போ அந்த பிராக்கெட்குள்ளே இருக்க அந்த சின்ன பிராக்கெட் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு டிவைடட் இருக்குது. நம்ம எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த டிவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 40 டிவைடட் பை 5. இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 8. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கிறத இதை மைனஸ் பண்ணோம். 17ல் 8 போச்சுன்னா 9. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஒரு ஃபுல் பிராக்கெட்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 9 அப்படிங்கிறத. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்லேருந்து வெளியே வரணும். வெளியே இங்கே ஒரு மைனஸும் இருக்குது, இங்கே ஒரு டிவைடடும் இருக்குது. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டிவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இந்த மைனஸ்ன்றது கடைசியாக தான் வருது, டிவிஷன் தான் முன்னாடி வருது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த டிவிஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போது இந்த ஹோல் இது ஓகேவா. இதுக்கு இதோடைய வேல்யூ 9 டிவைட் பை 9 அப்படிங்கிறது என்ன, 1. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஹோல் இதுக்கும் 1 அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி எவ்வளோலாம் இருக்குது, 57 மைனஸ் 82 மைனஸ் 72 டிவைடட் பை 3 மைனஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து 1. ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்குது நமக்கு. இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா. இதை டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், சாரி 3 டேபிள் போது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க பிராக்கெட்ல இருக்கனால நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே 72. இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2. ஓகேவா. இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 36 கிடைக்குமா. இப்போ இந்த 82வோட நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் இந்த பிராக்கெட்டை விட்டு வெளியே வந்து மீதி இருக்கிறத பண்ணணும். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 46. ஓகேவா. இந்த 57 ஃபர்ஸ்ட் போட்டதே கரெக்ட் தான், கொஞ்சம் மிஸ்டேக். ஓகே. இப்போ 57 அப்படின்னா 82. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் போனதே கரெக்ட் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா. 72. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், சாரி இப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், 24. இப்போ 24 மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் இந்த 24 இது கூட மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 23. ஓகேவா. 82 மைனஸ் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23. ஓகேவா. இந்த 23 வந்து இது கூட மைனஸ் பண்ணணும். ஓகே. எவ்வளோ கிடைக்கும், 59. ஓகேவா. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -2. ஏன்னா மைனஸ் தானே ஒரு பெரிய நம்பர்கிட்ட இருக்கு. ஓகேவா. இப்போ -2 தான் ஆன்சரு. ஓகேவா. நெக்ஸ்ட் in 540 liter solution of acid and water, the ratio of acid water is 2:10. How many liter of acid must be added to it to get the solution in which the ratio of acid and water is 9:5? என்ன சொல்றாங்க, ஒரு 540 லிட்டர் 540 லிட்டர் வந்து சொல்யூஷன் இருக்கான். பொதுவாக சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷன்ல என்னென்ன இருக்காமா, ஆசிட் இருக்கான், ஆசிட் பிளஸ் வாட்டர் ரெண்டுமே கலந்துருக்கு. ஓகேவா. அது என்ன ரேஷியோவில் இருக்குது, இப்போ நம்ம பொதுவாக நம்மளால 500 ஆசிட் இருக்குது, 40 லிட்டர் வந்து வாட்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களே ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆசிட்ன்றது 2 ரேஷியோவில் இருக்கான், வாட்டர்ன்றது 10 ரேஷியோவில் இருக்கான். அப்போ என்ன அர்த்தம், இந்த 10 + 2 இந்த 12ன்றது தான் டோட்டல் லிட்டர். அப்போ 2 அப்படின்றது எவ்வளோ, ஓகேவா. இப்போ 90. அப்போது ஆசிட்ன்றது எவ்வளோ, 90 லிட்டர் இருக்குது. வாட்டர்ன்றது எவ்வளோ, இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ, 450 லிட்டர் இருக்குது.
ஓகேவா? இப்ப அந்த சொல்யூஷன்ல டோட்டல் லிட்டர்ல நம்ம வந்து எவ்வளோ ஆசிட் எவ்வளோ இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட்? ஆசிட் வந்து எவ்வளோ ஆட் பண்ணா, ஓகேவா? ஆசிட் இப்போ ஒரு பொதுவா 90 லிட்டர் ஆசிட் 450 லிட்டர் வாட்டர் சொல்லிட்டாங்க. ஆசிட்ல எவ்வளோ ஆசிட் ஆட் பண்ணா அதோட ரேஷியோ 9:5ன்னு மாறும். இங்க பாருங்க, இப்ப ஆசிட் வந்து கம்மியா இருக்கு, ஓகேவா? 90 லிட்டர் கம்மி, ஆனா வாட்டர் தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, ஆசிட எவ்வளோ ஆட் பண்ணா ஆசிடோட இது வந்து 9 ஆகும், வாட்டரோடது 5ஆவும் மாறும்ன்றது கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 90 லிட்டர் ஆசிட் வாட்டர், ஓகேவா? 90 இந்த லிட்டர் கூட எவ்வளோ ஆட் பண்ணா, எவ்வளோன்றது நமக்கு தெரியல, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஓகேவா? கீழே வாட்டர்ன்றது எவ்வளோ இருக்கு, 450, ஓகேவா? எவ்வளோ கிடைக்குது, 9:5 வேணும், ஓகேவா? இந்த 90 கூட எவ்வளோ ஆட் பண்ணா 9 கிடைக்கும். இந்த வார்த்தைகளை அப்படியே கூட நீங்க எழுதிக்கலாம். இந்த இது கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். இதை நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணணும், ஓகேவா? 90 பிளஸ் 5, ஓகேவா? இப்படி எடுத்துக்குவோம். நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்றோம் இல்லையா, இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4050. ஓகே, இதை நம்ம இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணணும், ஓகேவா? 5x ஈக்குவல் டு 4050, ஓகேவா? இந்த 450 இங்க வந்தா மைனஸ் ஆயிரும், 360, ஓகேவா? இந்த எக்ஸ் வந்து 5 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 7 டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ், ஓகேவா? இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ, 720 வந்து லிட்டர் ஆட் பண்ணா ஆசிடோட மதிப்பு 9:5 மாறும், ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். The price of fuel decreased by 50%, 35%, 50% in the 3 successive months, but increased by 45% in 4th month. What is the percentage increase or decrease in the price of fuel in the 4th month as compared to its original price? இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் 50% கம்மியா இருக்கு, செகண்ட் 35%, மூணாவது 55%, நெக்ஸ்ட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் பெர்சன்டேஜ் எடுத்துக்கணும். இப்போ 50 அப்படிங்கிறது என்ன, 1/2, 35 அப்படிங்கிறது என்ன, 7/20, திரும்ப 50ன்றது 1/2, 45 அப்படிங்கிறது என்ன, 9/20, ஓகேவா? இதெல்லாம் இந்த பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும், ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, டிக்ரீஸ் ஆகுதான். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, 50% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு அந்த முன்னாடி தொடங்கும் போது இருந்தது 2 இருந்தது 1 மாறுது, டிக்ரீஸ் ஆகுதா ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் என்ன ஆகுது, 35% டிக்ரீஸ். அப்போ 20 இருந்தது 7 மைனஸ் ஆகுது, 13 ஆகுது. மூணாவது மாசம் என்ன ஆகுது, அதே 50% கம்மியாகுது. நாலாவது மந்த் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுதும், ஓகேவா? இப்போ 20ல இருந்து 9 அதிகமாகுது, அதனால 29, ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், 2 4 4 16, ஓகேவா? இப்போ இதை நீங்க மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 377, ஓகேவா? இங்க பாருங்க, இவ்வளோ இருந்தது, இந்த 4வது மாசம் இவ்வளோ குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், இன்க்ரீஸா டிக்ரீஸ் ஆனா ஆப்வியஸா டிக்ரீஸ் தான், ஆனா எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 160ல இந்த 377 அது எவ்வளோ டிஃபரன்ஸ், ஓகேவா? 3 2 2 1, ஓகேவா? இப்போ எவ்வளவு கிடைச்சிருக்கு, இவ்வளோ டிஃபரன்ஸ். எதுல இருந்து கம்மியா இருக்கு, இதை தான் நம்ம பேஸ் பிரைஸா எடுக்கணும், ஏன்னா இங்க இருந்தா கம்மியா இருக்கு, ஓகேவா? 1600 இன்டூ 100, ஏன்னா பெர்சன்டேஜ்ல கேட்குறாங்க, ஓகேவா? இதை நம்ம அடிக்கணும் 16 டேபிள். இது நம்ம நார்மலா 2 டேபிளே அடிக்கலாம் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி. செவன் டைம் போனா 56, ஒரு 5, 6 டைம்ஸ் போனா 48, இங்க 3, 4 டைம்ஸ், அகைன் 4 டைம்ஸ், ஓகேவா? இவ்வளோ அளவுக்கு 76.44% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேவா? இப்போ நிறைய இந்த மாதிரி நிறைய டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு அடுத்தடுத்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஈஸியா போட்டுடலாம், ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரியும் போடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்க போடலாம். இன்னொன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது எப்படி போடணும் அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய கால்குலேஷன் பண்ற மாதிரி இருக்கும்.
அதுவும் எப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் தொடங்கும் போது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, 100% எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 100லேருந்து 50 கம்மியாகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் என்ன ஆகுது? 50% கம்மியாகுது. அப்போ இந்த 100ல 50% எவ்வளோன்னு பார்க்கணும். 50ல 50%னா 50 மைனஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ ஆயிருக்கு? 100 வந்து 50 மாறி இருக்கு. செகண்ட் மந்த் என்ன சொல்றாங்க? 35 கம்மியாயிருக்கு. இன்னும் கம்மியாயிருக்கு. அகைன் இதுல இருந்து ஒரு 35% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அகைன் கம்மி பண்ணுவோம். இப்போ 50 50 அப்படின்னா 35% எவ்வளோ? ஓகேவா? இது நம்ம பாயிண்ட்ல போகும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி 17.5 அப்போ என்ன ஆகுது? இவ்வளோ வந்து 50லேருந்து 17.5 வந்து கம்மியாயிடுச்சு. அப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போ 32.5 இருக்கு. இப்போ பாருங்க, பாயிண்ட்ல போகுது, உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்போ இங்க இருந்து என்ன ஆகுது? இன்னும் 50% கம்மியாகுது. இங்க இருந்து இன்னொரு 50% கம்மியாகுது. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ல நீங்க போகும்போது அது மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள் கால்குலேட்டிவா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட், ABC complete a piece of work in 3, 4, 6 days respectively. How long will they take to complete thrice the same work working together? ஓகேவா? இப்போ A, B, C 3 பேர் ஒர்க் பண்றாங்க. ஏன்றவங்க 3 நாள், ஒரு வேலையை 3 நாள்ல முடிக்க முடியும். பீன்றவங்க 4 நாள்ல, சீன்றவங்க 6 நாள்ல. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது எப்படி நம்ம பார்த்தோம்? 12. இதனுடைய எல்சிஎம் எவ்வளோ? 12. ஏன்னா எல்லாத்துலயுமே 12 வந்து இதாகும். இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஓகேவா? அவங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணா அது எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது கேட்குறாங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 12 டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. ஏன்னா 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த 3மே ஆட் பண்ணணும். 4 + 3 7 9. த்ரைஸ் த ஒர்க் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ த்ரைஸ் த ஒர்க் இன்ட்டு 3 போட்டுக்கணும். டோட்டல் எவ்வளோ எஃபிஷியன்சி? 9. ஓகேவா? இது மல்டிபிள் பண்ணோம். 36 டிவைடட் பை 9 4. ஓகேவா? இப்போ 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். 3 பேர் சேர்ந்து செஞ்சா இவ்வளோ நாளில் முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். If 20% of a number is added to 96, then result of the same number 65% of the same number is. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுத பார்க்கணும். இப்போ 20% ஆஃப் அ நம்பர். இப்போ என்ன பண்ணணும்? 20% ஆஃப்னா என்னது வரும்? ஆஃப்னா மல்டிபிள் ஆஃப் த அ நம்பர். அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இஸ் ஆடட். ஆடட்னா என்ன? ஆட் பண்ணும். ஓகே, 96 கூட ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன கிடைக்குது? சேம் நம்பர் தான் கிடைக்குது. அந்த நம்பரே நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போது அதே நம்பர் கிடைக்குதுங்கும் போது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போது இதை நீங்கள் எழுதிட்டீங்கனாலே இந்த இந்த கொஷினுக்கான உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1 டிவைட் பை 5. நீங்கள் வந்து இப்போ இந்த 20 டிவைட் பை 100 அப்படிலாம் போடக்கூடாது. இப்போ 20ன்னு பார்த்தோன்னே 1 டிவைட் பை 5 எப்படி நீங்கள் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போது எக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் 96 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்? இங்கே வந்து இது கூட மல்டிபிள் பண்ணணும். அண்ட் இது இந்த பக்கம் இங்கேயும் போகும். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 96 இன்ட்டு 5 ஈக்குவல் டு இந்த 5 இங்கே போச்சுன்னா 5x. ஓகேவா? இந்த எக்ஸ் வந்து இங்கே இது பண்ணோம் அப்படின்னா 4x ஈக்குவல் டு 96 இன்ட்டு 5. ஓகேவா? இந்த 4 கூட அடித்தோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 4 டைம்ஸா? ஓ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 120. அப்போ எக்ஸ்ன்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த நம்பர் என்னன்னு கேட்கலாம். அந்த நம்பரோட 65% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 120ல் 65% எவ்வளோ? இது வந்து எவ்வளோ டைம் வரும்? 5 டைம். இது 6 டைமா? இது வந்து 1 3. ஓகேவா? அப்போ 78. இதுதான் ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ பை அண்ட் ஏர் கண்டிஷனர் ஆஃப்
1,50,000 and sell it to the B at loss of 30%. B then sell it to the C and at the profit of 5% on his cost price. What is the cost price of the air conditioner for C? ஓகேவா, இப்போ ஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா, இந்த ஏன்றது என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட 1,50,000 அந்த ஏர் கண்டிஷனர் இருக்கு. என்ன பண்றாங்க, 30% லாஸ்ல விற்கிறாங்க. ஓகேவா, இந்த விலையில இருந்து 30% லாஸ்ல விற்கிறாங்க. இப்போ பீன்றவங்க என்ன பண்றாங்களா, சி கிட்ட 5% ப்ராஃபிட்ல விற்கிறாங்களாம். 5% ப்ராஃபிட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 15,000ல இருந்து இவங்க என்ன பண்றாங்க, 30% கம்மியா அங்க வைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ என்ன நமக்கு பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ட்ரெடிஷ்னலா போகும்போது என்ன பண்ணலாம்னா, இப்போ 15,000ல இருந்து 30% எவ்வளோ, அந்த 30% கம்மியானா இங்க எவ்வளோ வருது, அப்படி நீங்க பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்போ 15,000 இல்ல, 1,50,000 இருக்குன்னா இதுல 30% கம்மியா இருக்கு. 30ன்றது என்ன, 3/10%. இப்போ 10 அப்படிங்கிறது எவ்வளோ மாறுது, 7. ஓகேவா, அகைன் என்ன ஆகுது, 5% இன்க்ரீஸ் ப்ராஃபிட்ல வைக்கிறாங்க. அப்போ 5ன்றது எவ்வளோ, 1/20. இப்போ 20ங்கிறது என்ன, 21 ஆகுது. ஓகேவா, இதை நீங்க அடிக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு மீதி எவ்வளோ இருக்கு, இப்போ இதை மல்டிபிள் பண்ணா எவ்வளோ கிடைக்குது, 1,10,250. ஓகேவா, இதுதான் இவ்வளோ கிடைக்குது. இப்போ இது எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ அவங்க இங்கேருந்து ஃபர்ஸ்ட் 30% கம்மியாக வைக்கிறாங்க. அப்போ என்னவாயிருக்கும், 30% இங்கே கம்மியாக இருக்கும். அகைன் இவங்க என்ன பண்ணுறாங்க, பியிலேருந்து சீட்டை வைக்கும்போது 5% அதிகமாக வைக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து அகைன் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 30% கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட், the sum of digit of a two-digit number is 5. If 9 is added to this number, the digit interchange their place. Find the number. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி சம்னா என்னன்னா, இப்போ சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் 2-digit நம்பர், 2 டிஜிட் நம்பர் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேவா, அது நமக்கு என்னன்னு தெரியாதனால அந்த நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 10x + y இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா, என்ன சொல்றாங்க, இப்போ அந்த சம் என்னன்னு, அதனுடைய சம் என்னன்றதை கேட்குறாங்க, 5. ஓகேவா, இப்போ 9 இஸ் ஆடட் டு திஸ் நம்பர். இப்போ 9 அப்படிங்கிறது அதில் ஆட் ஆகுதாமா. ஓகேவா, இப்போ என்ன ஆட் ஆகுது, இந்த நம்பர் கூட 10x + y + 9ன்றது ஆட் ஆகுது. அந்த 9ன்றது ஆட் ஆனால் என்ன ஆகுதா, த டிஜிட் இன்டர்சேஞ்ச். ஓகேவா, இங்கே பாருங்க, ஒரு அந்த எண்ணுடன் 9ஐ சேர்த்தால் அதன் இலக்கணங்கள் இடம் மாறுகிறது. ஓகேவா, அப்போ அது கூட சேரும் போது என்ன ஆகுதான், இடம் மாறுதான். அப்போ என்னவாகுது, இந்த y இங்கே வந்துடுது, எக்ஸ் இங்கே வந்துடுது. ஓகேவா, இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ மீதி இருக்கிறது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்தால் என்ன ஆகும், 9x மாறுதா, +9 = இந்த ஒய்ன்றது இங்கே போனால் எவ்வளோ, 9y. ஓகேவா, இப்போ நம்ம இந்த 9 எல்லாத்தையும் அடிச்சிருக்கோம். இப்போ என்ன கிடைக்குது, மீதி என்ன இருக்கு, y = x + 1. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இது என்ன பண்ணணும், இங்கே கொண்டு போய் போடணும். இப்போ எக்ஸ் பிளஸ் இந்த ஒய்யோட வேல்யூ என்ன, எக்ஸ் + 1 = 5. இப்போ 2x + 1 = 5. 2x = 4. எக்ஸ்ன்றது என்ன, 2. எக்ஸுங்கிறது 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே போடணும், 1. ஓகேவா, ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூன்றது 3. இப்போ அந்த நம்பர் என்றதை கேட்குறாங்க, இங்கே நம்ம கொண்டு போய் போடணும். ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸ் ஒய்யை நான் கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன பண்ணி கொண்டு போய் போடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 10x + y. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. ஒய்யோட வேல்யூ என்ன, 3. இப்போ 23. அந்த நம்பர் என்ன, 23. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
from a point of 40 meter away from the foot of toe. இது வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரியில இருக்க ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிறதே எழுத பார்க்கணும். ஒரு கோபுரத்தின் அடிப்பகுதியில் இருந்து 40 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியில் இருந்து கோபுரத்தின் உச்சியில் ஏற்று கோணம் 45 டிகிரி ஆகும். என்ன சொல்றாங்க? ஒரு பாயிண்ட் இருக்காமா. ஓகேவா? பாயிண்ட் 40 மீட்டர் அவே. ஓகேவா? 40 மீட்டர் அவே ஃப்ரம் இங்க வந்து ஃபூட்ல இருந்து இங்க இருந்து இங்க வந்து ஒரு டவர் இருக்கு. ஓகேவா? அந்த டவரோட ஆங்கிள் வந்து என்ன ஃபார்ம் ஆகுதான்? 45 டிகிரி ஃபார்ம் ஆகுதான். 45 டிகிரில இருந்து இப்படி இந்த எலவேஷன் வந்து இருக்காமா. ஓகேவா? இப்போ என்ன கேட்கறாங்க? இதுதான் ஹைட். இந்த ஹைட் என்னன்றதை கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள்ல இப்போ இங்க 45, இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் மாதிரி தானே இருக்கு. இந்த இடத்துல ஆப்வியஸா 90 தான் வரும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எவ்வளவு வரும்? 180 டிகிரின்றதான் ஒரு ட்ரையாங்கிளோட அளவு. இப்போ 90 45 போச்சு, மீதி என்னவா இருக்கும்? இங்க 45 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ 45ன்னு வந்தா இங்க 1 1 √2 அப்படின்னு வரும் இல்லையா? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ இந்த 30 16 வந்தாவும் அந்த இது வரும். இப்போ நமக்கு 45 வந்திருக்கு. ஓகேவா? 45 அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிள்ல 1ன்னு அர்த்தம். இங்க ஒரு 45 இருக்குது. இந்த மாதிரி வந்து இங்க 1ன்னு அர்த்தம். இப்போ இந்த 1ஓட வேல்யூங்கிறது 40 நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இங்க இருக்க 1ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 40 தான் இருக்கும். அப்போ இந்த ஹைட் என்னது? 40 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட். In a presentation competition, Group Leo can complete a task in 9 days, while Group Tiger can finish it in 18 days if they work alone. ஓகேவா? if both group work together, in how many days they will complete the task. ஓகேவா? இந்த பிரசன்டேஷன் லியோ அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க 9 நாள்ல அந்த டாஸ்க் முடிக்கிறாங்க. ஓகேவா? டைகர்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? 18 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ உங்களோட எல்சிஎம் என்ன, எஃபிஷியன்சி என்ன நமக்கு தெரியணும். 2 1. ஓகேவா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. 3. எவ்வளவு நாள் முடிக்க முடியும்? 6 days. ஓகேவா? நெக்ஸ்ட். The amount of a sum of 5200 at 10% per annum compound interest compounded annually in 2 years. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஈஸியா. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். 1/10 பர்சன்டேஜ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? 10 ஆகிறது 11 மாறுது. இது ஃபர்ஸ்ட் இயர்ல. அவங்க என்ன கேட்குறாங்க? 2 இயர் கேட்குறாங்க. அப்போ அகைன் இன்னொரு 10 11 மாறுது. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 100, இது 121. இந்த 100 அப்படிங்கிறது தான் 5200 அப்படின்னா இது வந்து எவ்வளோ? ஓகேவா? இந்த 5200ங்கிறது 100 அப்படின்னா இந்த 121ன்றது எவ்வளோ? ஓகேவா? இது ரெண்டையும் அடிக்கணும். 121 × 52. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6292. இதுதான் ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட். A cricketer has an average of 68 run. A cricketer has an average of 68 run over 9 innings. If he score 130 run in the 10th inning, by how many run does he average score increase? ஓகேவா? இப்போ ஒரு கிரிக்கெட்டர் இருக்காங்க, 68 ரன் வந்து ஸ்கோர் பண்றாங்களாம் 9 இன்னிங்ஸ்ல. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணா எவ்வளோ? 742 ரன்ஸ். சாரி, ஓகேவா? 612 ரன்ஸ் வந்து இருக்கு. இப்போ என்ன என்ன வந்து 10th இன்னிங் 10வது இன்னிங்ல 130 ரன் அடிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது 130 ஆட் பண்ணணும். ஓகேவா? இது 9 இன்னிங்ஸ்ல எடுத்த ரன் இவ்வளோ, 10வது இன்னிங்ல எடுத்தது இவ்வளோ. இப்போ இதை ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 742. இப்போ என்ன கேட்குறாங்க? அவங்க டோட்டலா ஹவு மெனி ரன் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ வந்து இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ல இன்க்ரீஸ் நடந்திருக்கு. ஓகேவா? டோட்டல் வந்து 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்களா? அப்போ இதை 10 அடிச்சோம் அப்படின்னா 74.2. அவங்க என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ்ல எவ்வளோ வந்து ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் என்ன வந்திருக்கு? 9 இன்னிங்ஸ்ல 68 வந்திருக்கு. செகண்ட் 10வது இன்னிங் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அவங்க என்ன கேட்குறாங்க? ஹோலா இதா கேட்குறாங்க. இவங்க பாயிண்ட்ல வந்திருக்கனால அவங்க ஒரு ரவுண்டா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 6.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். The mark price of a television set is 35,000. A shopkeeper allow a discount of 22% and get a profit of 75%. What is the cost price of television set? ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்.
மார்க் ப்ரைஸ் எவ்வளோ 35,000. அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க 22%. இப்போது அந்த 22% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா 75% ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 75%ல் இந்த ஒரு 35,000ல் இந்த 22% கம்மியானால் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதனுடைய 22% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை அடித்தோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து இங்கே மைனஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி 22 எடுத்துட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம இது பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 22 மைனஸ் ஆனால் எவ்வளோ அப்படின்றதுக்கே போயிடலாம். ஓகேவா? டுவெண்ட்டி டூ மைனஸ் ஆனால் எவ்வளோ ஆகும் 78 ஆகுமா? ஏன்னா நம்ம 22லேருந்து மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணா அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா 32,270. ஓகேவா? இந்த 32,270 தான் இந்த 75% ப்ராஃபிட் ஆனது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்கு. இது இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பண்ணணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ எவ்வளோ வந்து மார்க் ப்ரைஸ்ல இருந்து எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு 22%. அப்போ 78. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 175. ஓகேவா? எதுல இருந்து எந்த அமௌண்ட்ல இருந்து பார்த்தோம்னா 35,000. ஓகேவா? இதை நம்ம அடிக்கணும். இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அடித்தாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து 5 டேபிள் அடிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்றது. 15,600. ஓகேவா? நெக்ஸ்ட், த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 45, 95, 185 so as to leave the same remainder in each case. ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே வந்து சேமான ரிமைண்டர் தான் வரப்போகுது. ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று. ஓகேவா? இப்போ இந்த 45, 95, 185. ஓகேவா? இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன 50. இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன 90. இதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்க்கணும் 140. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அதனுடைய இதெல்லாம் 50, 90, 140. இப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அதுதான் ஆன்சர். ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கலாம்? இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் 40. இதனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ 50. இதனுடைய டிஃபரன்ஸ் எவ்வளோ 10. இப்போ ஹெச்சிஎஃப் பண்றது 10 தான் ஆன்சரு. ஓகேவா? இந்த மாதிரியும் எடுக்கலாம். ஹெச்சிஎஃப் வந்து ஆக்சுவலாக எப்படி எடுக்கணுன்றதையும் அந்த ஒரு இதுலேயும் மெத்தட்லையும் எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிஃபரன்சஸ் பண்ணாலே இதனுடைய ஹெச்சிஎஃப் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், 4 men can do a piece of work in 27 days. 4 men can do a 27 நாள் முடிக்க முடியும் அப்படின்னா
ஓகேவா? எவ்வளோ பேர் செஞ்சா 18 நாள்ல முடிக்க முடியும்? ஓகேவா? இந்த 4 வந்து இது கூட அடிச்சோம் அப்படின்னா 9 டைம்ஸா 3. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? 6 மென் இருந்தாங்கன்னா 18 நாள்ல முடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். ராகுல்ஸ் பெர்சன்டேஜ் இஸ் 2/7 ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் மதர். இப்போ ராகுலோட பெர்சன்டேஜ்ங்கிறது 2/7 ஆஃப் கிராண்ட் மதர். ஓகேவா? இப்போ ராகுல்ன்றது 2, கிராண்ட் மதர்ன்றது 7. ராகுல் வந்து 2 அப்படின்னா கிராண்ட் மதர்ன்றது 7. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஆஃப்டர் 16 இயர்ஸ் ஹிஸ் ஏஜ் வில் பி 2/5 ஆஃப் த ஏஜ் ஆஃப் கிராண்ட் மதர். ஓகேவா? இப்போ என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 2x + 16 வருஷத்துக்கு அப்புறம் 7x + 16 வருஷத்துக்கு அப்புறம் 2/5 மாறுதான். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 10x + 16 × 5. ஓகேவா? 14x + ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 4x. ஓகேவா? 80. இந்த 80 இங்க வந்து -2. ஓகேவா? எவ்வளோ கிடைக்கும்? 48. அப்போ எக்ஸோட வேல்யூன்றது என்ன? 12. என்ன கேட்குறாங்க அவங்க? கிராண்ட் மதரோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் என்ன? 7. 7 × 12. 84 years. ஓகேவா? நெக்ஸ்ட். The market price of a sofa is 331, which is 41% above the cost price. If the profit percentage is 22%, find the discount percentage. ஓகேவா? இப்போ மார்க்டு பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், மார்க்டு பிரைஸ். மார்க்டு பிரைஸ் என்னன்றதை கொடுத்துட்டாங்க 331. ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து அதிகமா? 141. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? அதனுடைய ப்ராஃபிட் எவ்வளோவா? 122. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோ? இப்போ இங்கேருந்து சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 141 இந்த 122லேருந்து இங்கே எவ்வளோ சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எவ்வளோ இங்கே வந்து மைனஸ் ஆகிருக்கு? இந்த 141லேருந்து 121 எவ்வளோ மைனஸ்? 122 மைனஸ் பண்ண எவ்வளோ? 19. ஓகேவா? இப்போ வந்து 122லேருந்து 19 வந்து டிஸ்கவுண்டாக கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம இதை மல்டிபிள் இதை வந்து இந்த பர்சன்டேஜ் எடுத்தோம்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா? 122. ஓகேவா? இதை அடித்தோம் அப்படின்னா 13.48% வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 14 years. இது நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம பார்த்தது. இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இந்த சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பிராக்கெட் இருக்கிறதா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? 17 × 3 9. ஓகேவா? இப்போ டிவைடட் பை 12. ஓகேவா? ஏன்னா டிவைடட்க்கு தான் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இங்க ஒரு 4 இருக்கா? இந்த 4 இந்த 4 அடிச்சிடலாம். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணோம். 17 × 3 51 + 26 - 41. ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறதா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதை முதல்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 77 - 41. ஓகேவா? 36 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். The income of Raman is 34,000. He saved 5.5% of his income. If his income increased by 17% and expenditure increased by 50%, then his saving will be. ஓகேவா? இப்போ அவங்களோட இன்கம் வந்து எவ்வளோவா? 34,000. ஓகேவா? அவங்களோட இன்கம் எவ்வளோ வந்து இது வந்து 100% அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ? 5.5%. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன வந்திருக்கும்? 94.5% இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 34,000ல 5.5% எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? 1870. அப்போ இந்த இதுல இருந்து 1870 போச்சு அப்படின்னா அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32,130. ஓகேவா? இப்போ இன்கம் என்ன கிடைச்சிச்சு? இன்கம்ன்றது 34,000. ஓகேவா? இன்கம். சேவிங்ஸ்ன்றது 1870. எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது 32,130.
இப்போ இந்த இன்கம்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்? 17% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 17%. சாரி, 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுல இந்த 17% எவ்வளோ அப்படின்னு பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 39,780. ஓகேவா? இதுல 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 48,195. ஓகேவா? இப்போ இது இது வந்து இன்கம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. அப்போ எவ்வளவா இருக்கும்? சேவிங்ஸ்ன்றது மைனஸ்ல போகும். ஓகேவா? ஓகே, இப்போ சேவிங்ஸ்ன்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க டோட்டலா. ஓகே, 1,870 இருந்த சேவிங்ஸ் வந்து ஓகேவா -8,000 போயிருக்கு. ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது பிளஸ் பண்ணணும். 10,285. ஓகேவா? டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா இங்க மைனஸ்ல வந்திருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். In the election between two candidates, 2% of voter did not cast their vote. Out of polled votes, 5% were invalid. ஓகேவா? One candidate secured 65% valid vote if the total number of voter was இவ்வளோ. ஓகேவா? ஹவு மெனி வேலிட் vote did the losing candidate receive? ஓகேவா? டோட்டல் vote எவ்வளோன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டோட்டலாக எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா இப்போ என்ன சொல்றாங்க, 2% ஓட் வந்து போடவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 2% போடலை அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 98% போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 5% டிக்ளேர்ட் இன்வேலிட். அப்போ எவ்வளோ இருக்கு மீதி? 95%. 5 போயிடுச்சுன்னா மீதி 95. இப்போ ஒன் கேண்டிடேட் வந்து 65% வந்து பெற்றிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த லூசிங் கேண்டிடேட் இன்னொருத்தவங்க எவ்வளோ பெற்றிருக்காங்க? அப்போ இந்த 100ல 65% போயிடுச்சுன்னா எவ்வளோ? 35% எவ்வளோ? இவ்வளோதான். இதை கொண்டு வந்துட்டாலே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ இதெல்லாம் நீங்க அடிக்கணும். இந்த 2 0 வரும். இங்க 2 0, இங்க 2 0. ஓகேவா? 7 20 4 90. ஓகேவா? இந்த 4 இங்க அடிச்சோம் அப்படின்னா ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறதுலாம் என்ன? 63 98 90 இன்ட்டு 7. ஓகேவா? இதெல்லாம் நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரிஜினலா அந்த லூஸ் பண்ண கேண்டிடேட் எவ்வளோ பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An item is sold to C by B and then to D by C. Both B and C earn equal profit of 12% and the selling price to D is 313.60. What is the cost price of a B? ஓகேவா? பியும் என்ன யார் யாரெல்லாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட்? பி சி டி. ஓகேவா? இந்த பி அண்ட் சி, இப்போ பி வந்து பியும் சியும் ஈக்குவல் ப்ராஃபிட் கிடைக்குதாம். பி ஃபர்ஸ்ட் சிட்ட சேல் பண்றாங்க, சி வந்து டிட்ட சேல் பண்றாங்க. இந்த பி ரெண்டு பேரோட இதுமே என்னன்னா 12% வந்து ப்ராஃபிட்டாம். அப்போ 12%, இங்க ஒரு 12%. ஓகேவா? இவங்க வந்து இங்க டிட்ட விற்கும் போது எவ்வளவு இருக்கு செல்லிங் பிரைஸ்? 313.60. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதை பாயிண்ட்ல எடுத்துக்கலாம். ஓகே, இது என்ன, நம்ம 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டு பேரும் சேர்த்து. அப்ப என்ன பண்ணணும்? இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஈக்குவல் ப்ராஃபிட். அப்போ இதை இது பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ கிடைக்கும். ஓகேவா? 12,544. ஓகேவா? இங்க 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 330.60 அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பி. பியோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? ஓகேவா? இதை நம்ம ஸ்ட்ரைட்டா அடிச்சாலே இதனுடைய வேல்யூ வரும். இது வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவான சம் தான். ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 280 அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். The average of 12 number is 58. The average of 5 number is 55. First 5 number. And the average of next 4 number is 62. If the 10th number is 10 less than, இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 12 நம்பர் இருக்கு. 12 நம்பரோட ஆவரேஜ் என்ன? 58. ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட ஆவரேஜ் என்ன? 55. நெக்ஸ்ட் 4 நம்பரோட வேல்யூன்றது 62. ஓகேவா? 12ல இப்போ 9 நம்பருக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 12 இன்ட்டு 58 அப்படிங்கிறது 696. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 275. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 248. ஓகேவா? இப்போ என்ன கிடைச்சிருச்சு? இதை ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணும்.
இங்க ஏன்னா டோட்டல்ல இருந்து எவ்வளவு நமக்கு டிஃபரன்ஸ் வருதுன்றத பார்க்கணும். ஓகேவா? இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 523யா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ 696ல இருந்து 523 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 173 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மிஸ் ஆன 3 நம்பர் இருக்குல்ல, இங்க 12 நம்பர் இருக்கு, இங்க 9 நம்பர் இருக்கு. அப்போ அந்த மீதி நம்பரோட இது வந்து எவ்வளவா இருக்கும்? 173 தான் இருக்கும். ஓகேவா? அது எவ்வளோ அளவுன்றது நமக்கு தெரியல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னா 10th நம்பர், 11th நம்பர், 12th நம்பர், 3 நம்பர் மிஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 10th நம்பர் இஸ் 10 less than and 11th number is 5 more than 12th number. ஓகேவா? இப்போ 10th நம்பர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். 11th நம்பரை விட எவ்வளோ இருக்கான், 10 வந்து கம்மியா இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 11th வந்து பிளஸ் 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 12th நம்பர் அப்படிங்கிறது என்ன, 5% மோர் அதிகமா இருக்கான். அப்போ எக்ஸ் மைனஸ் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணணும். ஓகேவா? 3x 3x இருக்கா, 3x பிளஸ் 5. ஓகேவா? 10ல 5 போயிடுச்சுன்னா 5, 173. ஓகேவா? 3x வச்சுட்டு இந்த 5 இங்க அனுப்பணும்னா 168. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 56. இவங்க என்ன கேட்குறாங்க, த ஆவரேஜ் ஆஃப் 11th and 10th நம்பர். ஓகேவா? 10th நம்பர்ன்றது என்ன, எக்ஸ். ஓகேவா? 56 பிளஸ் 11th நம்பர்ன்றது என்ன, 10 ஆட் பண்ணணும், 66. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது, 12. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 61. இதுதான் ஆன்சரு. ஸோ இதுக்கான பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் விட்டுருக்கோம்ல, இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த கொஷினை கமெண்ட் பண்ணுங்கள்.